Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. வெல்கம் டு கட்போம் கணிதம் யூடியூப் சேனல். இன்று நாம் கட்போம் கணிதம் டுட்டோரியல் மூலம் பார்க்க போவது எண் வகைகளும் எண் கோலங்களும் ஆகும். முதலில் நாம் இரட்டை எண்கள் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு முழுவெண் இரண்டால் மீதியின்றி வகுபடுமாயின் அவ்வெண் இரட்டை எண்ணாகும். உதாரணமாக 8ஐ நாம் 2ஆல் வகுத்தால் விடை 4 ஆகும். மீதி 0. இன்னொரு முழு எண்ணை எடுத்துக்கொண்டால் 10. 10ஐ 2ஆல் வகுத்தால் விடை 5, மீதி 0. இவ்வாறு ஒரு முழு எண்ணை 2ஆல் வகுத்தால் மீதி இல்லாமல் வகுப்பட்டால் அவ்வெண் இரட்டை எண்ணாகும். 0 ஒரு இரட்டை எண்ணாகும். இதன்படி 0, 2, 4, 6, 8, 10, 12 என இரட்டை எண்களை வரிசையாக எழுதலாம். இனி நாம் ஒற்றை எண்கள் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஓர் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது 1 மீதியாகும் எனின் அவ்வெண் ஒற்றை எண்ணாகும். உதாரணத்துக்கு நாம் 9ஐ 2ஆல் வகுத்து பார்ப்போம். 9ஐ 2ஆல் வகுத்தால் விடை 4, மீதி 1. எனவே 9 ஒற்றை எண்ணாகும். அதேபோல் 7ஐ 2ஆல் வகுத்தால் விடை 3, மீதி 1. எனவே 7 என்பது ஒற்றை எண்ணாகும். இதற்கேற்ப ஒற்றை எண்களை 1, 3, 5, 7, 9, 11, 13 என இவ்வாறு வரிசையாக எழுதலாம். இனி நாம் 8, 13, 32, 17, 100, 351, 1001 ஆகிய எண்கள் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என காண்போம். இவ்வெண்களை 2ஆல் வகுத்து மீதி 0 இருந்தால் அவ்வெண் இரட்டை எண்ணாகும். இவ்வெண்களை 2ஆல் வகுத்து மீதி 1 இருந்தால் அவ்வெண் ஒற்றை எண்ணாகும். 8ஐ 2ஆல் வகுத்தால் விடை 4, மீதி 0. எனவே 8 என்பது இரட்டை எண்ணாகும். 13ஐ 2ஆல் வகுத்தால் விடை 6, மீதி 1. எனவே 13 என்பது ஒற்றை எண்ணாகும். 32ஐ 2ஆல் வகுத்தால் விடை 16, மீதி 0. எனவே 32 என்பது இரட்டை எண்ணாகும். 17ஐ 2ஆல் வகுத்தால் விடை 8, மீதி 1. எனவே 17 என்பது ஒற்றை எண்ணாகும். இனி நாம் 100னை பார்ப்போம். 100னை 2ஆல் வகுத்தால் விடை 50, மீதி 0. எனவே 100 என்பது இரட்டை எண்ணாகும். 351ஐ 2ஆல் வகுத்தால் விடை 175, மீதி 1. எனவே 351 என்பது ஒற்றை எண்ணாகும். இறுதியாக 1001. 1001ஐ 2ஆல் வகுத்தால் விடை 500, மீதி 1. எனவே 1001 என்பது ஒற்றை எண்ணாகும். இவ்வாறு எந்த ஓர் எண்ணையும் 2ஆல் வகுக்கும் பொழுது மீதியின்றி வகுப்படுமாயின் அவ்வெண் இரட்டை எண்ணாகும். எந்த ஒரு எண்ணையும் 2ஆல் வகுக்கும் பொழுது மீதியாக 1 அமைந்தால் அவ்வெண் ஒற்றை எண்ணாகும். இனி நாம் ஓர் ஒற்றை எண்ணினதும் இரட்டை எண்ணினதும் கூட்டுத்தொகை, வித்தியாசம், பெருக்கம் என்பவற்றின் பண்புகளை அறிவோம். முதலாவது பண்பானது இரு இரட்டை எண்களை கூட்டுவதால் பெறப்படுவது ஓர் இரட்டை எண்ணாகும். இதனை உதாரணம் மூலம் விளக்குவோமானால், இரட்டை எண்ணாகிய 4ஐயும் இரட்டை எண்ணாகிய 2ஐயும் கூட்டுவதன் மூலம் கிடைப்பது 6 ஆகும். 6 என்பது இரட்டை எண்ணாகும். ஏனென்று சொன்னால் 6 2ஆல் மீதியின்றி வகுப்படும். இரண்டாவது பண்பானது இரு ஒற்றை எண்களை கூட்டுவதால் பெறப்படும் எண் ஓர் இரட்டை எண்ணாகும். இதனை உதாரணம் மூலம் விளக்குவோமானால், ஒற்றை எண்ணாகிய 3ஐயும் ஒற்றை எண்ணாகிய 5ஐயும் கூட்டுவதால் கிடைப்பது 8. 8 என்பது இரட்டை எண்ணாகும். எனவே இரு ஒற்றை எண்களை கூட்டுவதால் பெறப்படும் எண் ஓர் இரட்டை எண்ணாகும் என்பதனை இவ்வுதாரணத்தின் மூலம் விளங்கலாம். மூன்றாவது பண்பானது ஓர் இரட்டை எண் ஒன்றுடன் ஒற்றை எண்ணை கூட்டுவதால் பெறப்படுவது ஓர் ஒற்றை எண்ணாகும். இதனை உதாரணம் மூலம் விளக்குவோமானால், இரட்டை எண்ணாகிய 4உடன் ஒற்றை எண்ணாகிய 3ஐ கூட்டினால் விடை 7. 7 என்பது ஒற்றை எண்ணாகும். நான்காவது பண்பானது
ஓர் இரட்டை எண்ணிலிருந்து இன்னோர் இரட்டை எண்ணை கழிப்பதால் பெறப்படுவது ஓர் இரட்டை எண்ணாகும். இதனை உதாரணம் மூலம் விளக்குவோமாக இருந்தால், இரட்டை எண்ணாகிய 8லிருந்து இரட்டை எண்ணாகிய 4ஐ கழித்தால் விடை 4. 4 என்பது இரட்டை எண்ணாகும். 5வது பண்பானது ஓர் ஒற்றை எண் ஒன்றிலிருந்து ஒற்றை எண்ணை கழிப்பதால் பெறப்படுவது ஓர் இரட்டை எண்ணாகும். இதனை உதாரணம் மூலம் விளக்குவோமாக இருந்தால், ஒற்றை எண்ணாகிய 9லிருந்து ஒற்றை எண்ணாகிய 3ஐ கழித்தால் விடை 6. 6 என்பது இரட்டை எண்ணாகும். 6வது பண்பானது ஓர் இரட்டை எண்ணிலிருந்து ஒற்றை எண்ணை கழிப்பதால் பெறப்படுவது ஓர் ஒற்றை எண்ணாகும். இதனை உதாரணம் மூலம் விளக்குவோமாக இருந்தால், இரட்டை எண்ணாகிய 8லிருந்து ஒற்றை எண்ணாகிய 3ஐ கழித்தால் விடை 5. 5 என்பது ஒற்றை எண்ணாகும். 7வது பண்பானது ஓர் ஒற்றை எண்ணிலிருந்து இரட்டை எண்ணை கழிப்பதனால் பெறப்படுவது ஓர் ஒற்றை எண்ணாகும். இதனை உதாரணம் மூலம் விளக்குவோமாக இருந்தால், ஒற்றை எண்ணாகிய 7லிருந்து இரட்டை எண்ணாகிய 2ஐ கழித்தால் விடை 5. 5 என்பது ஓர் ஒற்றை எண்ணாகும். 8வது பண்பானது எந்த ஓர் எண்ணையும் இரட்டை எண்ணால் பெருக்குவதால் பெறப்படுவது ஓர் இரட்டை எண்ணாகும். இதனை உதாரணம் மூலம் விளக்குவோமாக இருந்தால், 7 என்பது ஒற்றை எண். இவ்வெண்ணை இரட்டை எண்ணாகிய 2னால் பெருக்கினால் விடை 14. 14 என்பது இரட்டை எண்ணாகும். அதேபோல் இரட்டை எண்ணாகிய 8ஐ இரட்டை எண்ணாகிய 2ஆல் பெருக்கினால் விடை 16. 16 என்பது இரட்டை எண்ணாகும். இன்னுமொரு உதாரணத்தை பார்ப்போமானால், ஒற்றை எண்ணாகிய 9ஐ இரட்டை எண்ணாகிய 4னால் பெருக்கினால் 9 4 36. 36 என்பது இரட்டை எண்ணாகும். 9வது பண்பானது ஒற்றை எண்ணை ஒற்றை எண்ணால் பெருக்கும் போது பெறப்படுவது ஓர் ஒற்றை எண்ணாகும். உதாரணமாக, ஒற்றை எண்ணாகிய 7ஐ ஒற்றை எண்ணாகிய 7னால் பெருக்கினால் விடை 49. 49 என்பது ஒற்றை எண்ணாகும். அதேபோல் ஒற்றை எண்ணாகிய 3ஐ ஒற்றை எண்ணாகிய 5னால் பெருக்கினால் விடை 15. 15 என்பது ஒற்றை எண்ணாகும். இப்பிரச்சனைகளை சுருக்காமல் விடை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என காண்போம். 31ஐயும் 52ஐயும் கூட்டினால் கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என காண்போம். 31 என்பது ஒற்றை எண், 52 என்பது இரட்டை எண். நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம், ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணாகும் என. எனவே 31ஐயும் 52ஐயும் கூட்டினால் கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணாகும். இரண்டாவது, 103ஐயும் 527ஐயும் கூட்டினால் கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என பார்ப்போம். 103 என்பது ஒற்றை எண், 527 என்பதும் ஒற்றை எண். எனவே ஏற்கனவே நாம் பார்த்துள்ளோம், ஒற்றை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் விடை இரட்டை எண்ணாகும் என. எனவே 103ஐயும் 527ஐயும் கூட்டினால் கிடைக்கும் விடை இரட்டை எண்ணாகும். 32லிருந்து 15ஐ கழித்தால் கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என பார்ப்போம். 32 என்பது இரட்டை எண், 15 என்பது ஒற்றை எண். நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம், இரட்டை எண்ணிலிருந்து ஒற்றை எண்ணை கழித்தால் கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணாகும் என. எனவே 32லிருந்து 15ஐ கழித்தால் கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணாகும். நான்காவது, 88ஐயும் 424ஐயும் கூட்டினால் கிடைக்கும் விடை. 88 என்பது இரட்டை எண், அதேபோல் 424 என்பதும் இரட்டை எண். நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம், இரட்டை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் விடை இரட்டை எண்ணாகும் என. இதன்படி 88ஐயும் 424ஐயும் கூட்டினால் கிடைக்கும் விடை இரட்டை எண்ணாகும். ஐந்தாவது, 101லிருந்து 27ஐ கழித்தால் கிடைக்கும் விடை. 101 என்பது ஒற்றை எண், 27 என்பதும் ஒற்றை எண். நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம், ஒற்றை எண்ணிலிருந்து ஒற்றை எண்ணை கழித்தால் கிடைக்கும் விடை இரட்டை எண்ணாகும் என. எனவே 101லிருந்து 27ஐ கழித்தால் கிடைக்கும் விடை இரட்டை எண்ணாகும். 298லிருந்து 114ஐ கழித்தால் கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என பார்ப்போம். 298 என்பது இரட்டை எண், 114 என்பதும் இரட்டை எண்.
ஏற்கனவே நாங்கள் பார்த்துள்ளோம், இரட்டை எண்ணிலிருந்து இரட்டை எண்ணை கழித்தால் கிடைக்கும் விடை இரட்டை எண்ணாகும். எனவே 298லிருந்து 114ஐ கழித்தால் கிடைக்கும் விடை இரட்டை எண்ணாகும். 7வது 89லிருந்து 22ஐ கழித்தால் 89 என்பது ஒற்றை எண், 22 என்பது இரட்டை எண். ஏற்கனவே நாங்கள் பார்த்துள்ளோம், ஒற்றை எண்ணிலிருந்து இரட்டை எண்ணை கழித்தால் கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணாகும் என. எனவே இதன்படி 89லிருந்து 22ஐ கழித்தால் கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணாகும். 8வது 32ஐ 18ஆல் பெருக்கினால் கிடைக்கும் விடை. 32 என்பது இரட்டை எண், 18 என்பதும் இரட்டை எண். ஏற்கனவே நாங்கள் பார்த்துள்ளோம், எந்தவோர் எண்ணையும் இரட்டை எண்ணால் பெருக்கும் பொழுது கிடைக்கும் விடை இரட்டை எண்ணாகும் என. இதன்படி 32ஐ 18ஆல் பெருக்கினால் கிடைக்கும் விடை இரட்டை எண்ணாகும். 9வது 153ஐ 36ஆல் பெருக்கினால். ஏற்கனவே நாங்கள் பார்த்துள்ளோம், எந்தவோர் எண்ணையும் இரட்டை எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கும் விடை இரட்டை எண்ணாகும் என. எனவே 153 எனும் ஒற்றை எண்ணை 36 எனும் இரட்டை எண்ணால் பெருக்கினால் கிடைக்கும் விடை இரட்டை எண்ணாகும். இறுதியாக 27ஐ 39ஆல் பெருக்கினால் கிடைக்கும் விடை. 27 என்பது ஒற்றை எண், 39 என்பதும் ஒற்றை எண். ஒற்றை எண்ணை ஒற்றை எண்ணினால் பெருக்கும் போது கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணாகும் என பார்த்துள்ளோம். எனவே ஒற்றை எண்ணாகிய 27ஐ ஒற்றை எண்ணாகிய 39ஆல் பெருக்கினால் கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணாகும். ஒன்றுகள் இடத்தின் இலக்கத்திற்கேற்ப எண் ஒன்று ஒற்றையா இரட்டையா என காண்போம். உதாரணத்துக்கு 124ஐ எடுப்போம். 124 என்பது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என பார்ப்போம். இங்கே 4 என்பது ஒன்றினிடத்தில் உள்ளது, 2 என்பது 10 உள்ளது, 1 என்பது 100 உள்ளது. இங்கே ஒன்றினிடத்தில் 4 எனும் இலக்கம் அமைந்துள்ளது. 4 என்பது இரட்டை எண்ணாகும். எனவே 124இல் ஒன்றினிடத்தில் இரட்டை எண்ணாகிய 4 அமைந்துள்ளதால் 124 என்பது இரட்டை எண்ணாகும். ஒன்றினிடத்தின் இலக்கத்திற்கேற்ப 230 என்பது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என பார்ப்போமானால், 230இல் 0 அமைந்துள்ளது ஒன்றினிடத்தில். 0 என்பது இரட்டை எண்ணாகும். எனவே 230இல் ஒன்றினிடத்தில் இரட்டை எண்ணாகிய 0 அமைந்துள்ளதால் 230 என்பது இரட்டை எண்ணாகும். 842 என்பது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என பார்ப்போம். இங்கே ஒன்றினிடத்தில் 2 காணப்படுகிறது. 2 என்பது இரட்டை எண். எனவே ஒன்றினிடத்தில் இரட்டை எண்ணாகிய 2 காணப்படுவதால் 842 என்பது இரட்டை எண்ணாகும். எனவே இதன்படி முழு எண்ணொன்றின் ஒன்றினிடத்தில் இரட்டை எண்களாகிய 0, 2, 4, 6, 8 என்னும் இலக்கங்களில் ஒன்று இருக்குமாயின் அவ்வெண் இரட்டை எண்ணாகும். ஒன்றினிடத்திலுள்ள இலக்கத்திற்கேற்ப 761 ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என பார்ப்போம். இங்கே 761இல் ஒன்றினிடத்தில் 1 காணப்படுகிறது. ஒன்றினிடத்தில் 1 காணப்படுவதால் 761 ஒற்றை எண்ணாகும். ஏனென்றால் எந்தோர் எண்ணினதும் ஒன்றினிடத்தில் ஒற்றை எண் காணப்படுமாயின் அவ்வெண் ஒற்றை எண்ணாகும். எனவே 761 என்பது ஒற்றை எண்ணாகும். 2157 இவ்வெண் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என பார்ப்போம். 2157இல் ஒன்றினிடத்தில் 7 அமைந்துள்ளது. ஒன்றினிடத்திலுள்ள 7 என்பது ஒற்றை எண். எனவே 2157 என்பது ஒற்றை எண்ணாகும். எனவே இதன்படி முழு எண் ஒன்றின் ஒன்றினிடத்தில் ஒற்றை எண்ணாகிய 1, 3, 5, 7, 9 என்னும் இலக்கங்களில் ஒன்று இருக்குமாயின் அவ்வெண் ஒற்றை எண்ணாகும். இதனுடன் எண் வகைகளும் எண் கோலங்களும் எனும் பாடத்தில் இரட்டை எண்களும் ஒற்றை எண்களும் எனும் பகுதி முடிவடைகிறது. இனி அடுத்து வரும் பகுதியில் நாம் முதன்மை எண்களும் சேர்த்து எண்களும் என்பதனை பார்ப்போம். எங்களது கற்போம் கணிதம் டுட்டோரியல் மூலம் நாங்கள் தரம் 6 முதல் 11 வரை கணிதத்தை கற்றுத்தர இருக்கிறோம். எனவே நீங்கள் கற்போம் கணிதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்களது சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யவும். கற்போம் கணிதம் மூலமாக கணிதத்தை இலகுவில் கற்போம்.